ரொம்ப நாள் ஆச்சு லென்த் வீடியோ போட்டு. நீ ஃபுல்லாக லென்த் வீடியோ கவர் பண்ணுறேன். நம்ம ஃபார்ம் ஃபுல்லாகவே காட்டுறேன். இந்த சேவல் வந்து நம்மக்கிட்டே வளர்ந்த சேவல். நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். அது கீழே வந்து கோழி முட்டை போட்டுருக்கு. அதான் மேலே சேவல் காவல் காத்துட்ருக்கு. ஆல்ரெடி ஒரு கோழி முட்டை போட்டுருச்சு. அதில் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது அது நல்லா பெரிய முட்டையாக இருக்கும். அது பெரிய கோழி விட்டது. அந்த கருப்பு கலர் கோழி காட்டுவேன்ல, அந்த கோழி விட்டது அது. இப்போ எடுத்து காட்டுறது வந்து அந்த சிறுவிடை கோழி, அது தூக்கிட்டு இருக்கிறது. இது வந்து ஆல்ரெடி முட்டை விட்டுருச்சு அந்த கருங்கோழி. இந்த கோழி வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் உடம்பு. அதனால் முட்டையும் பெருசாக தான் விடும். அதோட சிக்ஸ் வந்து நான் காட்டுறேன், ஷார்ட்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்க்காதவங்க பாருங்கள். நல்லா பெரிய சிக்ஸாக இருக்கும் சிக்ஸ் அதோடது. இந்த 2 சேவல் இருக்குல்ல, இது வந்து நாட்டுக்கோழியோட குஞ்சு. அது எப்படின்னா, அந்த முட்டை போட்டுருந்துச்சில்ல, அதோட குஞ்சுங்க இது பெருசாகிடுச்சு எல்லாமே. அந்த முட்டை போட்டுச்சுல, அதான் அந்த கருங்கோழி. நல்லாயிருக்கும். இது காக்கா தூக்கிட்டு போய் எஸ்கேப் ஆகி திருப்பி பொழைச்சது. 3 வருஷம் ஆகுது அந்த கோழிக்கு. இந்த பொறிக்கோழி வந்து இது 2 அம்மா பையனுங்க 2 பேரும். அம்மாவை விட பெருசாகிடுச்சு இப்போது. மற்ற பெரிய சேவல் எல்லாமே கொடுத்துட்டோம். அப்புறம் முயல் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே தனித்தனியாக பிரித்து போட்டோம். இப்போது இந்த முயல் வந்து நான் வாங்கிட்டு வந்தது. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகம், 900 ரூபா கொடுத்து. இது வந்து ஃபீமேல் அடுத்து. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. இயர் வந்து ஒரு 3-4.5 இயர் இருக்கும் வயசு. எல்லாமே கூண்டு எல்லாமே மாற்றணும். முயலோட யூரின் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். உப்பு நிறையா இருக்கனால அந்த கூண்டு எல்லாம் போயிடுச்சு ஃபுல்லாகவே. இது வந்து நம்மக்கிட்டே வளர்ந்த கன்னி வெடை கோழின்னு சொல்லுவோம்ல, அந்த கோழி நம்மக்கிட்டே சிக்ஸ் ஹேட்ச் ஆகி வந்தது. இப்போ அடுத்த செட்டுக்கு முட்டை விட ரெடி ஆகிட்டு இருக்குது. முட்டை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, நிறைய கோழி இருக்கிறதுனால. இது வந்து இட்லி பூ. ரொம்ப நாள் சட்டிலே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் மண்ணில் எடுத்து வச்சோம், கோழி கொத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாம் குச்சிலாம் வச்சு நெட்டு விட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பூ கிழங்கு இருக்கும் பாருங்கள், அந்த கொடிவேர் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்த் வாங்கியிருந்தது. நான் ஷார்ட்ஸில் அப்புறமா போடுறேன். நிறையா கிழங்கு வந்திருக்கு. இது வந்து காற்று ஆக்சிஜனை சுவாசித்து அது வரும். அந்த கோழி முட்டை விட்டு கிளம்பிடுச்சு. சேவல் அங்கே நின்றுட்டே இருக்குது. முட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். சேவல் தொட்டாலும் ஒன்றும் பண்ணாது, பழகிடுச்சு நல்லாவே. அந்த கோழி முட்டை விட்டுருக்கு பாருங்கள், நல்லா குருவி முட்டை மாதிரி இருக்கும். அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி விட்டுருக்கு. ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த பெரிய கோழி விட்டதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது வந்து இந்த கோல்ஃப் பால் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து கேட் சவுண்டு கேட்டோன்னே எல்லா கோழியும் வந்துடும். நாய்க்குட்டியும் வந்துடும். சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கோழி எல்லாமே சரி 4:30 மணி ஆனால் ஒரு தாட்டி தீனி போடுவோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கோழிங்கெல்லாம். எல்லா குஞ்சுங்களும் இப்போ மேய்ஞ்சிட்டு திருப்பி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு திருப்பி வந்துடும். கோதுமை தான் கொடுப்பேன் எப்பயும். அதனால் கோதுமை எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. எப்போயாவது மழை பெஞ்சினா மட்டும் அரிசி கொடுப்பேன்னா அதிகமாக ஜீரணம் ஆகாது மழை காலத்தில். அதனால் கம்மியாக தான் கொடுக்கும் தீவனம். கோழி எல்லாமே இப்போ முன்னை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாமே இப்போ தீபாவளி அப்புறம் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு போகுது, இல்லைனா எங்கள் கோழி யாராவது பிடிச்சிட்றாங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம் பாதி கோழி எல்லாம் கடைக்கு. சேவல்லாம் இங்கே வீட்லேயே இருக்கவே இருக்காது, எல்லாம் ரோட்டில் தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். அந்த பெரிய சேவல்லாம் கொடுத்ததுனால இப்போ வந்து இது ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கு. இப்போ இதுதான் இப்போ ராஜான்னு வச்சுக்கோங்களேன். ராஜா சேவல்னு சொல்லுவாங்க, கோழி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து கூண்டு. இதெல்லாம் சிக்ஸு ஹேட்ச் ஆனால் வச்சுருப்போம். கூண்டோட சைஸ் எனக்கு சரியாக தெரில, நான் அப்புறமா மெஷர் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் இப்போ செடியை காட்டுற பாருங்க, விதை போட்டு வந்தது எல்லாமே இப்போ காய் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இந்த பூ வச்சுருக்கு, சொரக்கான்னு நினைக்கிற இந்த செடி எல்லாமே நல்லாவே பூ வச்சிருச்சு. எல்லாமே கொடி மேலே ஏற்றி விட்டோம். அது வந்து அத்தி மரம் செடி, அது அதில் ஃபுல்லாக ஏற்றி விட்டோம். அந்த அத்தி மரத்துக்கு ஏதோ டிசீஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, இலையெல்லாம் சுருண்டு வருது. கரெக்டாக அந்த பட்டத்தில் தான் விதையெல்லாம் போடணும், அப்போ தான் காய் சீக்கிரமாக காய்க்கும். இப்போ மழை கரெக்டாக வரப்போ நம்ம தண்ணி ஊற்றவில்ல, மழையிலே வந்துடும். இது வந்து எலுமிச்சம்பழம் செடி. அப்புறம் வீட்டில் ஒரே ஒரு மாடு இருக்குது. அந்த மாட்டில் தான் எருவெல்லாம் வரும். எரு வந்து எதுக்குன்னா, அந்த கோழிங்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நிறையா புழு அதெல்லாம் கிடைக்கும், ப்ரோட்டீன் நிறையா இருக்கும். அதனால் மாடு ஒன்று கோழி வளர்க்குறோம், கண்டிப்பாக வச்சுருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஒரு பூச்செடி. அதுக்கு கீழே வந்து கோழிங்கெல்லாம் எப்போ இங்கே தான் இருக்கும். வாழை மரம், தண்ணி எல்லாமே இங்கே தான் இருக்கும். கோழிங்கெல்லாம் இங்கே நிழலாக இருக்குன்னு சொல்லி இங்கே தான் ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் இங்கே போயிட்டே இருந்தோம்னா அங்கே ஒரு கொடியாக இருக்கும். அது வந்து சீந்தில் கொடி முன்னாடி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இது வந்து அடை வச்சிருக்க இடம், 4 கோழி அடை வச்சுருக்கோம். எப்போ பறிக்குது என்னன்னு தெரியல. நாளைக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பறிக்க ஆரம்பிச்சிடும். மீதி எல்லாமே டேட் நோட் பண்ணாமல் விட்டுட்டோம். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸ் எல்லாமே போன வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லாம் 2க்கு 2, 2க்கு 2.5 அந்த மாதிரி தான் கூண்டு சைஸு. கோழி நல்லா திரும்பி உட்கார்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். இது நல்லா உட்காந்துக்கும், நல்லா எக்ஸ்பீரியன்ஸான கோழி இது. அப்புறம் இதில் 2 கோழி வச்சுருக்கோம். மொத்தம் 2 தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம். நாங்களே செஞ்சது இந்த கூண்டு. இதில் ஒரு கோழி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடை. இது வந்து இந்த காட்டில் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, புல்லுலேருந்து முட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சது. கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே தான் கிளைமேட்டு. அப்புறம் கூண்டு எல்லாமே அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுருணும், இல்லைனா கோழிக்கு டிசீஸ் எதாவது வந்துடும். அந்த அம்மா போடுறது எல்லாமே வந்துடும். மாட்டுக்கு தட்டு வச்சதை இதுங்க சாப்பிட்ருவோம். அந்த சோளை போட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை சாப்பிட்ருவோம் இதுங்கெல்லாம். அதுக்கப்புறம் மாட்டுக்கு போட்டுருவோம். கோழிக்கு வந்து நிறையா ப்ரோட்டீன் அதில் கிடைக்கும். அப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா எப்படி அடையுன்னு பாருங்கள். ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ ஒரு 6:30 மணி இருக்கும். இருட்டினதுக்கப்புறம் தான் எல்லா கோழியும் அடையும். ஃபுல்லாகவே நல்லா இருட்டினதுக்கப்புறம் தான் வரும். அது வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லா கோழியுமே. எல்லா கோழியும் நீங்கள் ஒரே கூண்டில் அடைஞ்சிருச்சு. இந்த கதவை திறக்காம விட்டாங்க, அதனால் எல்லா கோழியும் ஒரே இதில் அடைஞ்சிருச்சு. இப்போ அந்த கூண்டு திறந்தோடனே பாதி கோழி எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி விடணும், இல்லைனா ஒன்றா இருக்கக்கூடாது. அதுக்கு மூச்சு திணறல் அது மாதிரி வந்துடும். இதெல்லாம் குஞ்சுங்க, இதெல்லாம் லாஸ்ட்டாக எனக்கு பெரிய கோழி ஃபஸ்ட்டு ஏறிட்டு மற்றதெல்லாம் கொத்தி துரத்தி விட்டுரும். எல்லாமே
ஆக்டிவாக தான் இருக்குது. செக் பண்ணிடணும் சாயந்தரம் ஒரு தாட்டி ஏதாவது நோய் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.